நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவராக இருக்கிறார். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த நேரத்தையும் நமக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றி தருவாராக. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து அப்போஸ்தலரிலிருந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 18 25 வசனங்களை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 12, 18 முதல் 25. இங்கே ஏரோது தேவதூதனாலே அடிக்கப்பட்டு பரிதாபமாக மரணத்தை சந்திக்கும் ஒரு நிகழ்வை நாம் இங்கே காண்கிறோம். பேதுரு அங்கே விடுதலையாக்கப்பட்டு சென்று விட்டார். ஆனால் விடுந்தவுடனே பார்க்கும்போது சிறைச்சாலையிலே பரிதாபமான நிலைமைகள், 2 பக்கமும் சங்கிலிகளோடு கூட இருந்த வேலைக்காரர் பார்க்கிறார்கள். சங்கிலிகள் இவருடைய கைகளில் இருக்கிறது, பேதுருவை காணோம். கதவுகள் எல்லாம் பூட்டி இருக்கிறது, ஆனால் பேதுருவை காணோம். எனவே அவர்கள் அதிகமாக கலக்கம் அடைகிறார்கள். எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து ஒருவர் தப்பித்து போயிருக்க முடியும் என்று சொல்லி பயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஏரோது இதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்ய வேண்டும்? விசாரணை செய்திருக்க வேண்டும். அந்த காவலர்களை சரியானபடி விசாரித்து எப்படி என்ன நடந்தது என்று சொல்லி, அதன் மூலமாக அவர்கள் அதற்கு காரணம் அல்ல என்பதை அவன் அறிந்திருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யாதபடிக்கு தன்னுடைய கோபத்திலே காவலர்களை விசாரித்து அவர்களை கொலை செய்கிறான். நம்முடைய தேசத்திலும் அந்த விதமாக வழக்குண்டு. ரோமானிய சட்டப்படி ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டால் அந்த தண்டனையை அந்த தப்பிவிட காரணமாக இருந்த சேவகர் அனுபவிக்க வேண்டும். அந்த சட்டப்படி இவர்கள் 4 பேராக 4 வகுப்பு இருந்தார்கள். 16 பேர் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏரோதுவுக்கு பேதுரு அற்புதமாக கர்த்தருடைய கரத்தினாலே விடுதலையானார் என்பதை, அந்த சத்தியத்தை, உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யூதரை பிரியப்படுத்துவதற்காக பேதுருவை கொலை செய்ய நினைத்திருந்தவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். சரியான விசாரணை நடத்தாதபடிக்கு கொலை செய்ய கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லது பேதுருவை தேட அவர் முயற்சித்திருக்கலாம். வீரர்களை அனுப்பி பேதுரு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுடைய வீடுகளிலே தேடி இருக்கலாம். அதையெல்லாம் செய்யாதபடிக்கு தன்னுடைய அகங்காரம் அல்லது தன்னுடைய விரக்தி, அவனுடைய தற்பெருமை, இதன் விளைவாக பரிதாபமாக ஒன்றுமறியாத சேவகர்கள் கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று சொல்லி. பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய கணவன் அல்லது மனைவி மேல் உள்ள கோபத்தை பிள்ளைகள் மேல் காட்டலாம். கணவன் மனைவி இடையிலே ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் குழந்தைகள் வரும்போது அவர்கள் மேல் நாம் தேவையில்லாதபடிக்கு எரிச்சல் படலாம். அல்லது நம்முடைய ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அங்கே அதை காட்ட முடியாது நம்முடைய ஆஃபீஸுக்கு மேலே. அதில் அதை வீட்டில் மனைவி மேலேயோ இல்லை பிள்ளைகள் மேலேயோ காட்டுற சூழ்நிலையை பார்க்குறோம். அதேமாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனையோடு கூட ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே நம்முடைய சபார்டினேட்ஸை பார்க்கும்போது நம்ம தேவையில்லாமல் அவங்க மேலே எரிச்சல் படலாம். இப்படிப்பட்ட உணர்வுகளை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேணும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிம்பாங்க. இந்த கோபத்தோடு நம்ம செய்கிற தீர்மானங்கள் அல்லது ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் அது தேவையில்லாத விளைவுகளை கொண்டு வரும். பிள்ளைகளை நம்ம தண்டிக்கணும், கண்டிக்கணும், அது அவசியம்தான். ஆனால் நம்ம அமைதியில் ஆகி அவர்களுக்கு காரணத்தை விளக்கி தண்டனை கொடுக்கலாம். பல நேரங்களில் பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கும்போது அவங்க எதுக்காக நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத நிலைமையில் திடனற்று போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். எனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அது சரியாக இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு ஏறுவது மாதிரி எந்த விசாரணை இல்லாதபடிக்கு தண்டனை கொடுப்பது அது தவறான விளைவுகளை கொண்டு வரலாம். இதுக்கு முந்தைய ஒரு இடத்துல ஏறுவதுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சிலர் 12 பேரையுமே ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே தூதனை அனுப்பி அவங்கள விடுவிக்கிறாரு. உடனே அங்கே இருந்த மத தலைவர்கள், சேனைத்திலும் மற்றவங்களாம் பார்த்தபோது அங்கே இருந்த காவலர்களை அவங்க பனிஷ் பண்ணல.
இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 5 நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏரோதுடைய ரியாக்ஷன் வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் அந்த கோபத்தோடு கூட அவர் எங்க யூதேய தேசத்தை விட்டு செசரியாவுக்கு போயிடுறாரு. செசரியா இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களில் 3 பேர் முக்கியமானவங்க. அதில் யாக்கோபை கொலை செஞ்சுட்டாரு. அடுத்து இருந்த பேதுருவையும் கொலை செஞ்சுட்டா கிறிஸ்துவ மார்க்கத்தையே அழிச்சிடலாம். ஏன்னா பேதுரு தான் இப்போ தலைமையில் இருந்து நடத்தி வர்றாரு. அது மூலமாக யூதர்கிட்ட நமக்கு செல்வாக்கு அந்தஸ்துலாம் பெருகும்னு யோசிச்சவருக்கு ஒரு பெரிய ஒரு தலை குனிவாக மாறிடுச்சு. இது ஒரு அவமானமாக மாறிடுச்சு. எனவே அதை தாங்க முடியாதபடிக்கு எருசலேமை விட்டு செசரியாவுக்கு போகிறார். செசரியா பட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்போ இருந்த யூதேயாவினுடைய ரோமர்களுடைய நிர்வாக மையமாக அது இருந்துச்சு. இட் வாஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கலெக்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்க மாதிரி. அதே மாதிரி அங்கே இருக்கவங்க பெரிய தலைவர்கள் தங்குற இடமாவும் இருந்துச்சு. எனவே அந்த இடத்துக்கு ஏரோது போகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். எருசலேமிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த செசரியா பட்டணம் இருக்கு. அங்கே அவர் ரொம்ப கோபமாக இருந்தார். அப்படி சூழ்நிலையில் பார்க்குறோம் தீரியர் சீதோனியர் மேலே அவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. அந்த தீரு சீதோன் பட்டணங்கள் அவங்களுக்கான ஃபுட் சப்ளை எல்லாம் இங்கேருந்து கலிலியாவில் இருந்தால் வரணும். ஆனால் ஒருவேளை அவங்க பணம் கொடுக்காம அல்லது வரி செலுத்துறதுல ஏதாவது மோசடி பண்ணியிருக்கலாம். அதனால ஏரோதுவுக்கு அவங்க மேலே கோபம் வந்து அவங்களுடைய தேசங்களுக்கு அவங்களுடைய நகரங்களுக்கு உணவு செல்லாதபடிக்கு தடை செஞ்சு வச்சுருந்தார். எனவே அந்த சூழ்நிலையிலேருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி இவர் ஏறுது வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய வீட்டில் உள்ள முக்கியமான ஆளை பார்த்து வசமாக்கி சமாதானம் கேட்டுட்டாங்க. எப்படியாவது நீ வந்து எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க போய் பேசி சமாதானப்படுறாங்க. அவங்களுடைய ஃபுட் சப்ளை ரெகுலராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக. எனவே வந்து பேசுகிறாங்க அந்த தலைவர்கள் எல்லாம். உடனே அதை ஏறுதும் ஒத்துக்கொண்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க கேட்டிருக்கலாம். எனவே ஒரு குறிப்பிட்ட நாளில் ராஜ வஸ்திரம் தரிச்சிட்டு சிம்மாசனத்து மேலே உட்காந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நாள் அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு முக்கியமான ஒரு நாள். ரோம சக்கரவர்த்தி கிளௌதியூஸ் வந்து வெற்றிகளை கொண்டாடும் ஒரு விழாவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் கணிக்கிறாங்க. அண்ட் இவர் வந்து அங்கே ராஜ வஸ்திரத்தை தரிச்சிட்டு இருக்கிறாரு. முழுமையாக வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரத்தை அவர் உடுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜொலிக்கிற ஒரு இதோடு இருந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணுறப்ப அந்த பீப்புளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். ஏன்னா அவரை ப்ளீஸ் பண்ணால் தான் தமிழுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்தினால, அல்லது ஒருவேளை அவர் ஒரு யூதரா வளர்க்கப்பட்ட ஒருவர் தான் பிரசங்கம் நல்ல விதமாகவே பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மக்களுக்கு வேண்டிய விதத்தில் அவர் பேசியிருக்கலாம். எனவே அவங்க தேவ சத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது ஜஸ்ட் டு ப்ளீஸ் ஹிம் அவரை அந்த விதமாக சொல்லியிருக்கலாம் தேவ சத்தம் அப்படின்னு சொல்லி. நம்முடைய நாட்டிலையும் கூட நம்ம பார்க்குறோம், நான் தான் கடவுளுக்கு பிரதிநிதின்னு சொல்லி பலர் வந்து மக்களை கவர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் நம்ம ஆண்டவரை சேர முடியும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து, அப்படிப்பட்ட ஒருவேளை சில வல்லமைகளை காட்டி செய்கிற மத தலைவர்களை எல்லா மதங்கள்லையும் பார்க்குறோம். கிறிஸ்தவமும் அதுக்கு விலக்கல்ல. இங்கேயும் கூட தே ப்ரீச்சர்ஸ் ட்ரை டு கெட் த அட்டென்ஷன் ஃபார் தெம்செல்ஸ். தங்களை மையமாக வைத்து இந்த விதமாக கிறிஸ்தவத்துலேயும் கூட காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த நாட்களில் எலெக்ஷன் வருது, நம்ம வந்து ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி வந்து இப்போ உள்ள காரியங்களை பார்க்குறோம். பெரிய பெரிய கட்சிகளுடைய தலைவர்கள் ரோட் ஷோ வைத்து அது மூலமாக தங்களுடைய வல்லமையை காண்பிக்க, அதோடைய பீப்புளுடைய ரெஸ்பான்ஸும் அவங்கள ஒரு பெரிய ஒரு தெய்வம் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கிறத நம்முடைய தேசத்தில் விசேஷமாய் நம்முடைய தமிழகத்தில் அது அதிகமாகவே இருக்குது. இப்படிப்பட்ட ரோட் ஷோக்கு பீப்புளுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தலை ஏரோது, அதனால அவன் தண்டிக்கப்படுறான். அவன் யூதராக தான் வளர்க்கப்பட்ட ஒரு ஏரோது. எனவே அவருக்கு தெரியும் என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது. அவருக்கே முழு மகிமையை செலுத்துவதை தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் மக்கள் தன்னை புகழ்கிறத சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஏற்றுக்கொண்ட நிலைமையில தான் அவர் தண்டிக்கப்படுறாரு.
ரோமரில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல். இன்னும் நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறப்ப அந்த நாலேஜ் அபவுட் காட் ஷுட் லீட் அஸ் டு வர்ஷிப் காட், டு அக்னாலேஜ் காட்ஸ் கிரேஸ். ஆண்டவரை நம்ம தெரியும் போது, பைபிளை வாசிக்கும் போது, ஆண்டவரே இப்படிலாம் நீர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவரை துதிக்கிறது. இட் ஷுட் பி a natural response when we grow in the knowledge of God. வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம அப்படியே கடந்து போகாதபடிக்கு we should glorify God and praise God. ஆண்டவர் நம்மோட கூட பேசுறதுக்காக. அப்படி இல்லாதபடிக்கு அவருக்கு மகிமையை செலுத்துகிற ஏதோ கடமைக்காக நம்ம வேதத்தை வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக இருக்கும். இன்றைய காலையில் கூட நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அருமையாக பேசினார். மத்திய 1வது அதிகாரத்திலிருந்து எந்த அளவுக்கு சரித்திரத்தில் அவர் அருமையாக நடத்தி வர்றாரு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவருக்கு இயேசு என்ற பெயருடையாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது வி ஷுட் பி ரிஜாய்சிங், சந்தோஷமாக ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை துதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். Our time with the word of God should be a time for rejoicing and worshiping the Lord. அவரை ஆராதிக்கணும், நேரமாக இருக்கணும், தேவனை அறிந்து அவரை நம்ம மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இந்த நிகழ்வு நடந்த உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நம்ம தமிழில் ஒரு சொல்லுவாங்க, அரசு அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்னு சொல்லி. கிங் உடனே பனிஷ் பண்ணுவார், காட் மெதுவாக இருந்து பனிஷ் பண்ணுவார்னு. ஆனால் சில சூழ்நிலைகளில் தண்டனை உடனடியாகவும் கிடைக்கிறது. ஏறதுக்கு அப்படி தான் நடந்தது. அங்கே ஜோசிஃபஸ் அப்படிங்கிற சரித்திர நிபுணர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உடனடியாக அவருக்கு வயிற்றில் கடுமையான ஒரு வலி துடிக்க ஆரம்பித்தார். 5 நாள் நரக வேதனை அனுபவித்து அதுக்கு பிறகு இறந்தார் அப்படிங்கிறாரு. ஒருவேளை அந்த சூழ்நிலையில் அவருடைய சரீரம் புழுத்து பரிதாபமான ஒரு நிலைமையை அவர் சந்தித்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துடைய சீஷரில் பேதுருவை இந்த அற்புதமான விதத்தில் ஒரு தேவதூதன் விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் தேவனுடைய மக்களை துன்புறுத்தி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்காதவரையும் ஒரு தேவதூதன் அடித்து மரணம் சம்பவிக்குது. ஒரு தேவதூதன் விடுதலை கொடுக்கிறாரு, தேவதூதனை அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாட்களிலும் தேவதூதர்களுடைய ஊழியங்கள் இருக்குது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது இருக்கலாம். அது நன்மைக்காகவோ தீமைக்காகவோ இருக்க வாய்ப்பு உண்டு. சகல நன்மைக்கு முற்றும் காரணமானவர் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒருவேளை நம்ம பயன்படுத்தலாம், ஊழியத்தில் பயன்படுத்தலாம், அல்லது சிலருக்கு ஆசீர்வாதமாக அவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்கலாம், உதவிகளை செய்யலாம். அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்காதபடிக்கு நான் இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த சோதனைக்கு நம்ம தப்பிப்பது அவசியமான காரியமாக இருக்குது. வேதம் சொல்லுது, என் சாமரித்தமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தேன்னு நீ சொல்ல வேண்டாம், தேவனாய கர்த்தரை நினை, ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எனக்கு இவ்வளவு என்னுடைய திறமையினால், என்னுடைய எபிலிட்டியால், நாலேஜால், எக்ஸ்பீரியன்ஸால் நான் இப்படி இதெல்லாம் பெற்றுக்கொண்டேன், அதால் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற பெருமை வராதபடிக்கு ஆண்டவரே இந்த காரியத்துக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 29:1. அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பாக நமக்கு இருக்குது. தன்னுடைய மமதையினால, கர்வத்தினால ஏறுவது ஒரு பரிதாபமான முடிவை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் ஊழியரை, போதகர்களை பொய்யான வழக்குகளால் சிறையில் தள்ளுறாங்க. அவர்களை துன்புறுத்தி பப்ளிக் மாப் வயலன்ஸ் நம்ம பார்க்குறோம். சிலரை கொலையும் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏரோதுகள் நம்ம நடுவில் இருக்காங்க. அவங்க கிறிஸ்துவை அறிய, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள நம்ம ஜெபிக்கிறது அவசியமானது. இது நடக்கக்கூடிய காரியமான ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்மைப்படுத்துக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, அதன் மூலமாக பரலோகத்திருக்கிற பிதாவுக்கு நம்ம புத்திரர். ஏன்னா அவர் எல்லார் மேலேயும் நன்மைகளை தர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பாடுகள் மத்தியில் அருமையான ஒரு இந்த பகுதி முடியுது. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்றுன்னு சொல்லி, ஏரோது அங்கே
முழுப்படுத்தி இறந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவ வசனம் வளர்ந்த பெருகிற்று. ஆண்டவர் வந்து ஹீஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். எனவே எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவருடைய வசனம் தொடர்ந்து பெருகும் அப்படிங்கிறோம். காட் இஸ் சாவரின் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எனவே நம்முடைய காலத்திலையும் கூட சுவிசேஷத்துக்கு எதிர்ப்புக்கு வரலாம். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய சுவிசேஷ திட்டம், திருச்சபை குறித்து உள்ள திட்டம் தொடர்ந்து செயல்பட அவர் நிச்சயமாக உதவுவார். எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய காரியங்கள் நடக்க தான் செய்யும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய திட்டத்தில், சுவிசேஷத்தை குறித்து, திருச்சபை குறித்து உள்ள திட்டத்தில் நாமும் கூட பங்கு பெற்று தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஆமென். தேங்க்யூ அண்ணன். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். நேசிக்கிற பரமத்தாப்பனே, இந்த நாளில் உடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கொண்டு வந்தீர். நாளின் செய்தி கொண்டு வந்து நம்முடைய தாசனை நீர் ஆஸ்வதியும் கேட்டு நாங்களும் தாப்பனே அப்படி ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கிற அநேக அப்போஸ்தலர்கள், அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் ஆண்டவரே இதோ கர்த்தாவே எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் உத்தரவுப்படும் திருச்சபை உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஏரோதுக்களை போல அதிகாரங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே அநேகம் பேரை சிறையில் அடைத்து கர்த்தர் சித்திரவதைப்படுத்தும் நேரத்துல நீர் அவருடைய முடிவை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளையுடைய முடிவை நீர் ஆஸ்வதிக்கிறீர். இன்னும் வசனம் வளர்ந்து பெருகிட்டு என்று நாங்கள் வாசிக்கிறது போல அந்த உபத்திரவத்து மத்தியிலும் உடைய வசனம் பெருக, உடைய நாமம் வளர, உடைய ராஜ்யம் வர நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. ஆண்டவர் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலே உள்ள ஆண்டவர். இந்த உலக ராஜாக்கள் வெறும் ஒரு பகுதிக்கு தான் அதிகாரிகள். ஆனால் நீர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். ஆண்டவரே உம்முடைய கருத்தில் எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம். புது பிரஜைகளாக உலகத்திலும் பரலோகத்திலும் நாங்கள் ஆண்டவரே எங்களை நிறுத்தி நோக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும். நம்முடைய பிரசன்னத்தினால இன்றைக்கும் எங்களை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கலந்து கொண்ட பிள்ளைகள் அனைவரையும் நீர் வழி நடத்துவீராக. ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.